Yeah, I'm just trying to find him. Right. I'm not able to find him. No, that's. Yeah, yeah, okay. Yeah, yeah. R-
there's some understanding about the book of Revelation. Some people believe that all that is written in the Revelation has already happened. அப்படி என்று பார்க்கும்போது அவங்க இந்த புத்தகத்தை படிக்கும் போது எல்லாம் நிறைவேறிச்சு என்ற அடிப்படையில இந்த புத்தகத்தை பாக்குறாங்க. And in the way that they read this book is, that this is all done and this is all over. அதே மாதிரி இன்னொரு கூட்டத்தார் எப்படி பாக்குறாங்கன்னா இதெல்லாம் சரித்திர ரீதியான நிகழ்வுகள் அந்த குறிப்புகள் அடிப்படையாக கொண்டு இந்த புத்தகத்தை பாக்குறாங்க. And some others look at it as a historical script. Historical view அடிப்படையில பாக்குறாங்க. கரெக்ட். மூணாவது ஒரு காரியம் வந்து ஆவிக்குரிய ரீதியில ஆவிக்குரிய அடிப்படையில என்ன செய்யறாங்க இன்னொரு கூட்டத்தார் பாக்குறாங்க. There's certain other people who look at it with a very spiritual overview. இன்னொரு கூட்டத்தார் வந்துட்டு இத ஃபியூச்சர் வியூல பாக்குறாங்க. எதிர்கால நடக்க வேண்டிய சம்பவங்கள் அடிப்படையில பாக்குறாங்க. And the other group looks at it as things that are bound to happen in future. ஆனா இந்த வேத பகுதியில எடுத்து பார்க்க போனோம்னு சொன்னால் நமக்கு இந்த 4 குறிப்பிடப்பட்ட சம்பவங்களையுமே 4 குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த என்ன சொல்றது பார்வையுமே நம்ம இதுல பார்க்க முடியும். ஒன்று நாம நிறைவேறிவிட்ட சில சம்பவங்களும் இந்த வேதத்துல இருக்கு. இந்த புத்தகத்துல சில காரியங்கள் பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாக நடக்கிற சம்பவத்தையும் அதுல பேசியிருக்கிறாரு. அதே நேரம் ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய விதத்துல பார்க்க வேண்டிய சம்பவங்களும் இந்த வேதத்துல இருக்குது. அதே போல ஃபியூச்சர் நடக்க வேண்டிய எதிர்கால சம்பவத்தின் அடிப்படையிலையுமே நான் இந்த புத்தகத்தை பார்த்தோம்னு சொன்னாதான் ஓரளவுக்கு இந்த ரெவலேஷன் புத்தகத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். And in the way that we need to look at it is, it encompasses all the 4 views. It has a view of things that have been already fulfilled. It has a perspective of things that are historically recorded. It has a perspective of things that are bound to come, and it also has a deeper insight of a spiritual understanding attached to it. சரி, இப்போ அது இதுக்குள்ள நீங்க இந்த புத்தகத்தை குறிச்ச ஒரு பொருளடக்கம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க சாப்டர் 1ல 1வது வசனத்துல இருந்து 8வது வசனத்துல வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு முன்னுரை அப்படியே அவர் யோவான் அப்போஸ்தலனுக்கு கொடுக்கிறதை நம்ம அதுல வாசிக்கிறோம். Verses 1 to 8 is actually a synopsis of the book in itself. It covers a very synoptic view. அதே மாதிரி சாப்டர் 1 verse 9ல இருந்து 20 வரைக்கும் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து குறித்து மனிதகுமாரனை குறித்த ஒரு தரிசனத்தை குறித்து அதுல எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். And verses 9 onwards until the end of the chapter is a vision of the Son of Man, about Jesus Christ. மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னா 7 சபைகளுக்கு தூது கொடுக்கிற செய்திகள், அதாவது அந்த 7 சபைகளை குறித்து அந்த நாட்களில் இருந்த சின்ன ஆசியான்னு சொல்லப்படுகிற அந்த இடத்திலே இருந்த 7 சபைகள், அந்த 7 சபைகளுக்கும் யோவான் அப்போஸ்தலன் தான் அப்போஸ்தலனாக இருந்ததாக சரித்திரம் சொல்லுது. அந்த இடத்துல இந்த 7 சபைகளுக்கு இருக்க வேண்டிய மெசேஜை ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த 2வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து 3வது அதிகாரம் 22வது வசனம் வரைக்கும் பேசி இருக்கிறது பார்க்க. We see that chapter 2 and 3 covers a critical message for all the 7 churches in Minor Asia, over which St. John was president. He was the apostle guardian, as a guardian. ஓகே, அடுத்தது வந்து பரலோகம் பற்றிய தரிசனம். நீங்க 4வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து 5வது அதிகாரம் 14வது வசனம் வரைக்கும் பரலோகத்தை குறித்த தரிசனத்தை பார்க்கிறோம். And chapter 4 onwards until 5, you see the vision, John's vision of the heaven. 5வது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் 7 முத்திரைகள், அதை குறித்து நீங்க சாப்டர் 6ல verse 1ல இருந்து சாப்டர் 8 verse 5 வரைக்கும் பார்க்க முடியும். Chapter 6 verse 1 to chapter 8 verse 5 talks about the 7 seals. அதுக்கப்புறம் நீங்க 6வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா 7 எக்காலங்களை குறித்து சாப்டர் 8ல verse 6ல இருந்து சாப்டர் 11 verse 19 வரைக்கும் பார்க்கலாம். And the next coverage would be chapter 8 verse 6 to chapter 11 verse 9. We talk about the 7 trumpets. அடுத்து வந்து 7வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா உபத்திரவ காலத்தை குறித்து சாப்டர் 12 verse 1ல இருந்து சாப்டர் 14 verse 20 வரைக்கும் பார்க்க முடியும். Chapter 12 verse 1 to chapter 14 verse 20 we talk about the tribulation. 8வது பாத்தீங்கன்னா 7 கலசங்களை குறித்து பேசப்பட்டிருக்குது. அதுல சாப்டர் 15 verse 1ல இருந்து சாப்டர் 16 verse 21 வரைக்கும் நம்ம அந்த பகுதியில பார்க்கலாம். And chapter 15 verse 1 to chapter 16 verse 21 we talk about the 7 plagues. Sorry, 7 கலசங்களுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு?
plagues then, Pastor. 7 angels with bowls. Sorry, 7 bowls. கரெக்ட். Bowls. My bad. ஓகே. அடுத்தது 9வது பாத்தீங்கன்னா பாபிலோனுடைய வீழ்ச்சியை குறித்து பேசப்பட்டிருக்குது. சாப்டர் 17ல இருந்து 1ல இருந்து சாப்டர் 19 verse 21 வரைக்கும் பாபிலோனுடைய வீழ்ச்சியை குறித்து பேசப்பட்டிருக்கும். And the next one is the great fall of the Babylon. Chapter 17 verse 1ல இருந்து chapter 19 verse 21 வரைக்கும் பார்க்கலாம் அது. 1921. Right. அடுத்தது 10 வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நித்திய ராஜ்யத்தை குறித்து கடைசி எண்ட் டைம்ஸ்ல இருக்கிற தேவனுடைய நித்திய ராஜ்யத்தை குறித்து பேசப்பட்டிருக்குது. அது சாப்டர் 20 verse 1ல இருந்து சாப்டர் 22 verse 5 வரைக்குமே பாத்தீங்கன்னு சொன்னால் புதிய எருசலேம், புதிய பூமி அந்த காரியங்கள் குறித்து பேசப்பட்டிருக்கிறது பார்க்கலாம். And we see about the New Jerusalem, the 1,000 years, the millennial reign, and the end from chapter 20, beginning of verse chapter 20 to 22, verse 6. Last chapter 22 verse 6ல இருந்து 12 வரைக்கும் பாத்தீங்கன்னா முடிவுரை அந்த எண்ட்ல வந்துட்டு முடிவுரையை பேசி முடிக்கிறத பார்க்க முடியும். And 22 to 7 onwards until the end is the end, conclusion that God that is talked about. சரி, நான் இப்போ அதிகமாகவே நான் இந்த லீட்ஸ் கனெக்ட் குரூப்ல தான் நான் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 வரைக்குமே பேசி இருக்கிறேன். We've discussed this in the Leads Connect group, chapter 1, 2, and 3. நான் திரும்ப சாப்டர் 1ல இருந்து ஒவ்வொன்னா சொல்லி கொண்டு வந்தேன்னு சொன்னா நமக்கு டைம் தான் போகும். நான் ஸ்ட்ரைட் அவே சாப்டர் 4க்கு போக விரும்புறேன். I think, just to make sure that we're pragmatic, we'll start from chapter 4 onwards to save everybody's time. உங்களுக்கு திரும்ப அது நான் சொல்ல வேணும்னு சொன்னா என்ன செய்யலாம்னு சொன்னா திரும்ப நாம பார்க்கலாம். ஆனா இப்போ நாம ஸ்ட்ரைட் அவே 4வது அதிகாரத்துக்குள்ள போகலாம். If you want to repeat, then we'll cover it later, but let's begin with chapter 4 as we are all together from various places. சரி, நீங்க இப்போ யாராவது ஒருவர் வந்துட்டு இந்த 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வேதத்துல இருந்து பார்க்க முடியுமா, வாசிக்க முடியுமா? யாராவது ஒரு சத்தமா வாசிக்க முடியுமா? Revelation chapter 4 verse 1. யாராவது ஒருவர் வாசிங்களே. Pat's unmute பண்ணனும். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் ஒரு வாசலை கண்டேன். சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. போதும். இங்கிலீஷ்ல anyone read பண்றீங்களா? After this I looked, and there before me was a door standing open in heaven, and the voice I heard first heard speaking to me like a trumpet said, "Come up here, and I will show you what must take place after this." சரி, இப்போ இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கும்போது அங்க தொடங்குகிறது எப்படி தொடங்குதுன்னா இவைகளுக்கு பின்பு அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். The verse starts with after this. இவைகளுக்கு பின்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா நம்ம எவைகளுக்கு பின்பு அப்படின்ற ஒரு கேள்வியை நாம எழுப்பணும் இந்த இடத்துல, இந்த வசனத்துல. Hence the question is, after what? சரி, எவைகளுக்கு பின்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் when you try and question that after what, இந்த 7 சபைகளுக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, செய்தியை கொடுத்ததுக்கு பிற்பாடுதான் இந்த இடத்துல இந்த வசனம் இப்படி தொடங்குது, இவைகளுக்கு பின்பு அப்படின்னு தொடங்குகிறது. This particular verse begins as after this, after the message has been given to the 7 churches in Minor Asia. அப்போ இந்த 3வது அதிகாரத்தோட நீங்க பாத்தீங்கன்னா சபையினுடைய காலம் முடியுது. After chapter 3, the time for the churches is now finished, is over. இந்த சபை அதுக்கப்புறம் எப்ப வருதுன்னு சொன்னால் நீங்க வெளிப்படுத்தல் புத்தகம் 19வது அதிகாரத்துல தான் நீங்க திரும்ப சபையை பாப்பீங்க. And we will read about the church only in Revelation chapter 19. மணவாட்டி தன்னை மணவாளனுக்கு முன்பாக அலங்கரிக்கிறது குறித்து அந்த 19வது அதிகாரத்துல நாம பார்க்க முடியும். And chapter 19 talks about the church being prepared to receive the groom. அப்போ அது வரைக்கும் சபைக்கு எங்க போயிட்டு அப்படி என்ன நடந்ததுன்றதை நீங்க இந்த பகுதியில பார்க்க முடியாது. And between the two
places, we won't know what's happened to of the church. We don't see அப்போ that. இந்த 3வது அதிகாரம் முடியும் போது இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அந்த 3வது அதிகாரம் முடிந்த பிறகு ரப்சர் நடக்குது. அந்த ரப்சருக்கு பிறகு நடக்கிற சம்பவங்களை குறித்து தான் இந்த 4வது அதிகாரம் நமக்கு குறிப்பிட்டு பேசுது. After chapter 3, rapture occurs, and the chapter 4 onwards, it talks things happening after that. அதாவது ரகசிய வருகையின் போது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு இந்த பூமியில நடக்க போகிற சம்பவங்களை குறித்து தான் இந்த 4வது அதிகாரத்திலிருந்து நாம வாசிக்க முடியும் தொடர்ச்சியாக. So to detail that, the chapter 4 onwards until 9, we see incidences that unfold after the rapture, after the secret coming of Jesus Christ. அதனாலதான் அங்க சொல்லுது இவைகளுக்கு பின்பு அப்படின்னு சொல்லி தொடங்குது. And hence is why it begins after this. சரியா? அப்ப அங்க சொல்றாரு பாருங்க, இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். It says, after this I looked before me a door, open door in heaven. நான் இதுல உங்களுக்கு குறிப்பிட்டு பேசும் பொழுது இந்த சம்பவத்துல நான் என்ன செய்ய வேண்டி இருக்குதுன்னு சொன்னால், தானியேல் புத்தகத்துல நீங்க 9வது அதிகாரத்தையும் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டி இருக்குது, காண்பிக்க வேண்டி இருக்குது. Whilst we talk about or meditate on this passage, it is important to keep a coherence, connect with the Daniel chapter 9. நீங்க அடுத்த பைபிள் ஸ்டடி வரும்போது நீங்க சாப்டர் 9 நீங்க என்ன செய்யுங்க, கண்டிப்பாக படிச்சிட்டு வாங்க. When you come for the next Bible study, meditate upon Daniel chapter 9 and come. அங்கே வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் தானியேல் வந்து என்ன செய்கிறார், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு எரேமியா புத்தகத்தை என்ன செய்கிறார், வாசிக்கிறார். We read that, we see that Daniel fasts and prays and reads the book of Jeremiah. உபவாசம் இருந்து அவர் என்ன செய்கிறார், இந்த எரேமியாவோட புத்தகத்தை வாசிக்கும் போது அங்கே 70 வருஷங்களுக்கு பிற்பாடு பாபிலோன்ல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விடுவித்து கூட்டி போறதை குறித்து வாசித்தது அவர் என்ன செய்கிறாரு, உடனே வாசிக்க நினைக்கிறாரு. ஏன் இன்னும் 70 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் நடக்கலையே என்ற கேள்வி அவர்கள் எழுப்புது. So Daniel actually reads through the book of Jeremiah, and he reads about the exile period of 70 years of Jerusalem and the Judah, and he begins to question as to why the freedom hasn't come through yet. அப்ப அங்க வரும்போது பாத்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் என்ன செய்கிறார், தானியேலுக்கு 70 வாரங்களை குறித்த ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார். And there God gives him a prophecy about the 70 weeks. 70 weeks, correct. எருசலேம் தேவாலயம் கட்டுகிறது குறித்து, அலங்கம் கட்டுகிறது குறித்து, மேசியா வருகிறது குறித்து, மேசியா சங்கரிக்கப்படுகிறது குறித்து, மேசியா அபிஷேகம் பண்ணுகிறது குறித்து என்ன செய்கிறார், அங்கே வெளிப்படுத்துகிறார். He gives him a complete overview of the building of the temple, the building of the tower, the coming of the Messiah, and the Messiah's death as well. So he gives him a complete overview of things that will transpire. அப்போ அந்த 70 வாரம்ன்றது யூத ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்றது நம்ம நன்றாக முதல் புரிந்து கொள்ள வேண்டும். The first thing that we need to understand that 70 weeks was given to the Jewish to the Jews. ஏன்னு சொன்னா யூதர்களுடைய பார்வையில இந்த சபை காலம் என்பது குறித்து அவர்களுக்கு எந்த வெளிப்பாடும் இருக்கல. Because the Jews did not have any overview about a church. இப்போ நாம இன்னும் உங்களுக்கு இத குறித்து கொஞ்சம் டீப்பாக சொல்ல வேண்டும்னு சொன்னா, if I have to go a bit more deeper, 69வது வார முடிவுல இருந்து இப்போ 70வது வாரம் தொடங்கல. அந்த 69வது வாரத்துக்கும் 70வது வாரத்துக்கும் இடைப்பட்ட காலகட்டத்துல தான் இந்த சபை காலம் இருக்குது. Between the 69th week and before the beginning of the 70th week is where the time for the church is. இப்போ அந்த இடைப்பட்ட காலகட்டத்துல தான் சபையினுடைய காலம். That time period is the time for the church. இப்போ இந்த இடைப்பட்ட சபை காலம் முடிந்த உடனே 70வது வாரம் தொடங்க வேண்டும். Immediately after the completion of that period is where the 70th week begins. அப்போ இந்த இவைகளுக்கு பின்பு அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்னத்தை ஞாபகத்துல வச்சிருக்கொள்ள வேண்டும் சொன்னால், 70வது வாரம் ஸ்டார்ட் ஆகுறத நாம ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். So when it says after this in Revelation chapter 4 verse 1, it actually means that the beginning of week 70. அப்ப அந்த 70வது வாரம் ஆரம்பிச்சதுன்னு சொன்னா அது யாருக்கு, சபைக்கு அல்ல,
யூத ஜனங்களுக்கு தான் அந்த 70வது வாரத்துக்கும் ஆண்டவர் செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். So week 70 onwards is not for the church, but directly for the Jews. இப்ப வரைக்கும் ரட்சிப்பு என்றது புறஜாதிகளாகிய நமக்கு தான். Until now, salvation is for the Gentiles. இப்ப சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஆண்டவர் என்ன செய்கிறார்னு சொன்னால் யூத ஜனங்களுக்காகவே என்ன செய்கிறார், இறங்கி வர்ற வருகை இருக்குது, அவர்களுக்காக அந்த எருசலேம் கட்டுகிற காரியங்கள், அப்படி பல காரியங்களை நம்ம என்ன செய்யலாம், பார்க்க முடியும். பின்பாடு நம்ம வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் அதை பார்க்கலாம். After the church is received up to the heaven, what transpires then on is God coming in his glory for the Jews. And that's what we're going to meditate in the ஆகவே நான் இதை தொடங்கக்குள்ள நான் உங்களுக்கு அந்த 70வது வாரத்தை குறித்தும் நாங்களோட கூட நான் என்ன செய்ய வேண்டியிருக்குது, பேச வேண்டியிருக்குது. Hence, as we begin, we need to talk about the 70th week. ஆனா அதே நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நீங்களும் ஒரு தரமாவது அந்த தானியேல் புத்தகம் 9வது அதிகாரம் கடைசி 12வது அதிகாரம் வரைக்கும் நீங்க படிச்சிட்டீங்கன்னு சொன்னா எனக்கு அதை குறித்து உங்களுக்கு புரிய வைக்கிறது ஈஸியாக இருக்கும். Hence, if you also get an opportunity to read through Daniel chapter 9, you'll be able to see the relevance between these passages as pastor explains. சரி, இப்போ நீங்க ரெவலேஷன் புத்தகம் 4வது அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பலாம். Okay, let's now turn to Revelation chapter 4. அங்க பார்க்கும்போது அங்க சொல்லுகிறார் பாருங்க. There he says, இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். He says, after this there before me was a door standing open in heaven. இந்த அதிகாரத்துல எப்படி தொடங்குகிறதுன்னு சொன்னால் பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசல் அப்படின்னு தொடங்குகிறது. Begins to say that there was a door that was open in heaven. இத குறித்து நாம கொஞ்சம் பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும், இந்த பரலோக திறக்கிற ஒரு வாசல்னு சொல்லும்போது நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வர வேண்டிய சம்பவம் ஜெனசிஸ்ல ஒரு குறிப்பிட்ட வசனம் காட்டுகிறது. The moment it says the door standing open in heaven, immediately that which must come to our mind is this incident in Genesis. யாக்கோபுடைய சம்பவத்துல ஆதியாகமம் 28வது அதிகாரத்துல 17வது வசனத்துல பார்த்தோம்னு சொன்னால் if you read அங்கே வந்துட்டு வசனம் சொல்லுது, இப்படி சொல்லுது, அங்க வானத்தின் வாசல் அப்படின்னு சொல்லி அங்க என்ன செய்யறாரு, பேர் வச்சிடுறாரு. And if you read Genesis chapter 28, you would see that the dream in Bethel, the doorway of heaven. அதே மாதிரி யோவான் புத்தகம் 14வது அதிகாரம் 2வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, and also in John 17 verse 2, இயேசு கிறிஸ்துவும் அதை குறித்து பேசி இருக்கிறார். Jesus also talks about that. என்ன சொல்லி இருக்கிறார்னு சொன்னால், what does he say? அவர் சொல்லி இருக்கிறாரு, நான் பரலோகத்துக்கு போறேன், அங்க अनेक வாசஸ்தலங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி இருக்கிறார். There he says, I will go up to heaven, and there are many doors. அப்போ ஆனா இப்போ நமக்கு தெரியும், யோவான் புத்தகம் 10வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இயேசு சொன்னா நானே வாசல் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. Jesus says that I am the way. I am the way. I am the door. So இந்த இடத்துல பார்க்கும் பொழுது என்ன தொடங்குறேன்னு சொன்னா, பரலோகத்துல திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், ஸ்டார்ட் பண்றாரு. So you read that, he says, I see a door standing open in the heaven. நமக்கு பரலோகத்துல வந்துட்டு अनेक வாசஸ்தலங்கள் இருக்கலாம், அதே நேரத்துல வாசல் அப்படின்னு சொல்லி வந்தாலே நமக்கு யார் ஞாபகம் வரணும்டா, இயேசுதான் நமக்கு ஞாபகம் வரணும். There may be many rooms, but when you talk about the doorway, that which must come to our mind is Jesus Christ. ஏன்னு சொன்னா இயேசு சொன்னார், நானே வாசல், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். Because Jesus says, I am the way, I am the door, and no one can enter without me. அப்போ இப்போ இந்த 4வது அதிகாரத்துல வரும் பொழுது பாத்தீங்கன்னு சொன்னால், பரலோகத்துக்கு போயிட்டு வருகிற ஒரு உன்னத அனுபவங்களை நாம் அதிகமாக இந்த வெளிப்படுத்தல தான் பார்க்கிறோம். அதே மாதிரி பவுல் அப்போஸ்தலனும் என்ன செய்திருக்கிறார், குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். Hence, we see a very unique experience here, and we also see that in Paul's experience, part of Paul's experience. சரி, அங்க வாசிக்கிற பாருங்க, முன்னே
எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. And then it says that, and the voice that I first heard speaking to me said, like, come up here and I will show you what must take place after this. இது நீங்க வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்துல தொடங்குனதும் அப்படித்தான் தொடங்கி இருக்கும். சீக்கிரத்துல சம்பவிக்க வேண்டியவை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னாரு. இங்க சொல்றாரு, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகள். இவைகளுக்கு பின்பு சொல்லும் போது நாம் ஞாபகத்துல என்னத்தை வைக்கணும்னு சொன்னா, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு இந்த பூமியில நடக்க போகிற சம்பவங்கள். Revelation 1 as well, it begins the same way. Here's the things that you will you're going to see that are going to happen soon. And in Revelation 4:1 it says, here are the things that you are going to see immediately after this. So after the church being taken away and this period of time. சரி, அப்ப இங்க இந்த பகுதியில நாம பார்க்கும் பொழுது ஒன்று பாக்குறீங்க, இவர் பரலோக வாசலை பாக்குறாரு. One, we see a doorway to heaven. ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சிங்காசனத்தை அவர் பாக்குறாரு. Second is he sees a throne in verse 2. மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னா 24 மூப்பர்கள் அவர் பாக்குறாரு. And the third thing is he sees the 24 elders in heaven. நான்காவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 4 ஜீவன்களை பாக்குறாரு. And he talks, and the fourth is he sees the 4 creatures there. Okay. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 7 முத்திரைகள். அப்படியாக நீங்க 5வது அதிகாரத்துக்கு போகும்போது பாக்குறத பார்க்க முடியும். And the 5, and as we go on we see about the 7 seals as that progresses. சரி, அப்ப அங்க அவர் சொல்றாரு, முதலாவது அவர் பாக்குற காரியம் பாத்தீங்கன்னு சொன்னால் அங்க பரலோக சிங்காசனத்தை என்ன செய்யறாரு பாக்குறாரு. First is he sees the throne there. அங்க சிங்காசனத்துல ஒருவர் வீற்றிருந்தார் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஞாபகம் வர வேண்டியவர் பிதாவாகிய தேவன் ஞாபகத்துக்கு வரணும். When it says he was seated upon the throne, that which we must be able to connect is that's God the Father. 3வது வசனம் சொல்லுது, வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். And that one person who was sat there had the appearance of a jasper and carnelian. இப்போ இத உடனே நம்ம பாத்தீங்கன்னு சொன்னால், இப்போ அவருக்கு பிதாவை பார்க்கும் பொழுது இந்த பார்வையில் அவருக்கு எப்படி தெரியுதுன்னு சொன்னால், அங்க வசனம் எப்படி சொல்லுதுன்னு சொன்னா வச்சிர கல்லோடையும் பதுமராகத்தோடையும் அவர் ஒப்பிட்டு பேசுகிறார். When he looks at God the Father, he looks at him in the appearance of a jasper and carnelian. இப்போ இந்த வச்சிர கல் என்பது எதை குறிக்குதுன்னு சொன்னால், அது கலரே பாத்தீங்கன்னா வெண்மையாக இருக்குமா. And the carnelian or jasper, I'm not sure which one it is, but it is white கலரா இருக்கும். அதே மாதிரி பதுமராகம் என்பது சோப்பு கலர்ல லைட் சோப்பு மாதிரி இருக்குமா அது. And I think carnelian perhaps is it should be light red. அப்போ அந்த அவர் பார்க்கும்போது அந்த இடத்துல சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னால், ஆண்டவர் அது வெண்மை, அதாவது அந்த ஒயிட்டா இருக்கிறது பரிசுத்தம், அவர் பரிசுத்தமானவர் என்பதை குறிக்குது. சோப்பு என்பது தூய்மையாக்குகிற இயேசுடைய ரத்தத்தை குறிக்குது, அதே நேரம் தூய்மையை குறிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். They say that the white talks about the purity and the holy purity of God, and the blood and the red indicates the blood and the purification. அவருடைய நீதியை குறிக்குதுன்னு சொல்றாங்க. இப்படி பல அர்த்தங்களை அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தங்களை கொடுக்குறாங்க. There's a lot of spiritual perspectives that people put it over it, to say it could be. தொடர்ந்து வசனத்துல பாருங்க, அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. The next verse says there was a rainbow around the throne. அது பார்வைக்கு மரகதம் போல் இருந்தது தோன்றிட்டுன்னு சொல்லி வாசிக்கிறோம். And it resembled like an emerald. இப்போ நமக்கு இந்த வசனத்துக்கு வந்தாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது வானவில்லைன்னு சொன்னாலே நமக்கு எங்க போகணும்னு சொன்னா ஜெனசிஸ் சாப்டர் 9க்கு போவோம். So when we talk about rainbow, immediately our connect should be Genesis chapter 9. ஆண்டவர் நோவாவுக்கு பேழையிலிருந்து மீட்ட பிற்பாடு ஆண்டவர் சொல்றாரு வானவில் அடையாளமாக கொடுக்கிறது நம்ம பார்க்கிறோம். உடன்படிக்கையின் அடையாளம். We see that after God redeems Noah and saves Noah and his family, when they come out of the ark, they see that rainbow as a sign, as a symbol of that God will never destroy. அதே நேரம் இந்த மரகதம் என்று அந்த கலருக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் பச்சை கலரோட கம்பேர் பண்ணி பேசுவாங்க. பச்சை சொன்னாலே கிருபையை குறிக்கும். Emerald is green, and green indicates grace. சோ அப்போ ஒவ்வொரு கலருக்குமே என்ன இருக்குதுன்னு சொன்னா ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம்.
we see that each color in itself, carries a deeper spiritual significance to it. இப்போ சில காரியங்கள் உண்மையிலே சொல்ல போனா சிலதுக்கு நாம இப்ப நாங்க இந்த அதிகாரங்களை நம்ம தொடர்ந்து படிக்கும் போது நிறைய டவுட் வந்தாலுமே நீங்க என்னிடத்துல நீங்க கேட்கறது எல்லாத்துக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களுக்கு நான் பதில் வந்து இதுதான் ரைட் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, முடிவாக சொல்ல முடியாது. Means, even when you meditate upon this scripture, you may have a lot of doubts, and even as you ask the doubts, we may not be able to come and say that this is the true meaning of it. ஏன்னு சொன்னா இதை குறித்து தியாலஜிக்கலாக நீங்க பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தியாலஜியில இருக்கிற ஒவ்வொரு டீச்சர்ஸனுடைய கருத்துக்களும் இதுக்குரிய அர்த்தங்களும் அவங்க கொடுத்திருக்கிறத பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரெண்ட் வந்து என்ன இருக்கத்தான் செய்யுது. இப்ப வரைக்கும் ஆர்குமெண்ட் இருக்கத்தான் செய்யுது. Realize that there are lots of doctrinal differences between this particular these verses in Revelation. ஆகவே நான் என்ன சொல்வேன்னு சொன்னால் உங்களுக்கு இயன்ற வரைக்கும் நான் என்ன செய்வேன்னு சொன்னால் இதுதான் ரைட் அப்படின்னு சொன்னா அதை நான் அழுத்தி ரைட்ன்னு சொல்லுவேன். சிலது வந்துட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்லும் போது எப்படி சொல்லுவேன்னு சொன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். So when I know for certain this is the actual meaning of it, I will say that is the actual meaning of it. Some I will say perhaps this may be this could be the way that you should understand passage. சில காரியங்களுக்கு தெரியாதுன்ற பதிலே நான் சொல்லுவேன். And some I will have to say I don't know. ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னால் இதுல வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு தவறான கருத்தை கொடுத்து நான் என்ன செய்யக்கூடாது, நியாய தீர்ப்பு நான் எந்த வாழ்க்கையில எடுத்துக்கொள்ள கூடாது. I mean, sometimes I say no, and I would have to say that because if I give a wrong interpretation of that particular verse, then the judgment will be upon me. So I wouldn't want to. ஆகவே நீங்க தேவையானது, அதாவது பக்தி விருத்திக்கு தேவையான காரியங்கள் நிச்சயமாக நமக்கு இந்த இடத்துல இந்த பகுதிகளில் இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை படிக்கும் போது அதை குறித்து தெளிவாகவே நமக்கு கூறப்பட்டிருக்கும். I mean, that which is for our edification, that is very clear in this particular in Revelation. ஆகவே நம்ம அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. சில பாத்தீங்கன்னா சில காரியங்கள் இப்ப நமக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னு சொன்னா காயின் யார மேரேஜ் பண்ணினான் அப்படின்ற மாதிரி கேள்விகள் மாதிரி சில இதுகளுக்குள்ளேயுமே இந்த வெளிப்படுத்த புத்தகத்திலேயுமே சில கருங்கலான காரியங்கள் இருக்குது. அப்போ அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, அதை போட்டு நம்ம ஆராய வேண்டிய அவசியம் கிடையாது. Even in this passages, there are certain passages which are quite gray, and we cannot dig deep into them, and it may not be for our edification as well. So அந்த கண்ணோட்டத்தோட நீங்க இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். So when keep that as your perspective as you meditate upon the book of Revelation. சரி, இப்போ பார்க்கும்போது 4வது வசனத்துல நீங்க வந்தீங்கன்னு சொன்னால் அங்க சொல்லுது பாருங்க. We read verse 4. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. Surrounding the throne were 24 other thrones. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரங்களை தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். And he says, and seated on them were 24 elders. They were dressed in white and had crowns of gold on their heads. இப்போ இத குறித்து நமக்கு பல கருத்துக்கள் இருக்குது. Again, there are a lot of interpretation about it. இத குறித்து என்ன கருத்துக்கள், இந்த 24 மூப்பர்கள் அப்படின்னு சொல்லி வந்தாலே நம்ம ரெண்டு காரியத்தை குறித்து சொல்லுவாங்க. ஒன்று, இந்த 24 மூப்பர்களும் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஆசாரியர்களை குறித்து பேசுவார்கள். They say one interpretation is this, they talk about the 12 high priests or priests. 24 priests. All the 24. Okay, 24 priests of the Old Testament. ஆரோனுடைய வம்சத்துல வந்த 24 மூப்பர்கள், 24 ஆசாரியர்கள் சொல்லி சொல்லுவார்கள். And they could say that all those 24 elders, 24 priests who came from the lineage of Aaron. ஆனா இன்னொரு கருத்து எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த 24 மூப்பர்களை குறித்து சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டில இருந்த யாக்கோபினுடைய 12 கோத்திரத்தாரையும் புதிய ஏற்பாட்டில இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்களாயிருந்த 12 அப்போஸ்தலர்களையும் என்ன செய்வார்கள், ஒப்பிட்டு பேசுவார்கள். Another interpretation to this is the 24 constitutes of 12 tribes of Judah or Jacob, and the 12 apostles of Jesus Christ. இந்த இன்டர்பிரிட்டேஷன் பண்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா நீங்க வெளிப்படுத்தல் புத்தகத்துல 21வது அதிகாரத்தை நீங்க உங்க வேதத்துல திருப்பிவீங்கன்னு சொன்னால் chapter 21, if chapter 21 verse 13 and 14 படிச்சு பாருங்க. And verse 13 and 14 says,
There were 3 gates on the east, 3 on the north, 3 on the south, and 3 on the west. The wall of the city had 12 foundations, and on them were the names of the 12 apostles of the Lamb. 21, என்ன chapter சொல்லுது 21, 13, 14. It talks of, படிக்குமா pastor? 14 21, 13, and 14. It's again, just reading. There were அங்க 3 gates. சொல்லுது 13ஆம் வசனத்துல பார்க்கும்போது என்ன சொல்லுதுண்டா, இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன அப்படின்னு சொல்லி 13வது வசனத்துல வாசிக்கிறோம். 14வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்கள் பதிந்திருந்தன அப்படி என்று வாசிக்கிறோம். Verses 12 and 14 in the English Bible talks about the 12 talks about the 12 tribes of Israel, and verse 14 talks about the 12 apostles of the சோ இத கம்பேர் பண்ணிட்டு என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த 24 மூப்பர்களும் 12 பழைய ஏற்பாட்டில இருந்த யாக்கோபினுடைய 12 கோத்திரத்தையும் புதிய ஏற்பாட்டில இருந்த 12 சீசர்களையும் குறிப்பிடுவதாக சில பேர் கருத்து சொல்றாங்க. So some people, theologists, say that this as an interpretation to say the comparison of the 24 elders is the 12 tribes of Israel and 12 apostles of Jesus Christ. ஆனா இந்த இடத்துல உண்மையாக நாம இந்த அர்த்தத்தை நாம எடுக்கிறது ஒரு அரிதான விஷயம் தான். ஏன்னு சொன்னா நீங்க திரும்ப பின்னுக்கு வாசிக்கும் போதுதான் உங்களுக்கு புரிய முடியும். அந்த 24 மூப்பர்களும் இப்போ யோவான் அப்போஸ்தலனும் அப்படின்னா ஒரு ஆளா இருந்திருக்கணும். அங்க யோவான் அப்போஸ்தலன் அங்க காணப்படல. If this was the explanation for the 24, then that again doesn't appear watertight, because one of the 20 apostles was John, and John doesn't see himself there, so it doesn't appear right. அடுத்தது நம்ம நிறைய காரியங்கள் நீங்க இப்ப பின்னுக்கு வாசிக்கும் போது அதை புரிந்து கொள்ள முடியும். இந்த 24 மூப்பர்களும் ஏற்கனவே அவர்கள் இருக்கிறார்களா இல்ல யாரை கம்பேர் பண்ணுதுன்றது குறித்து நம்ம என்ன செய்ய முடியாது, தெளிவாக நம்ம இதுக்கு என்ன செய்ய முடியாது, விளக்கம் கொடுக்க முடியாது. So we won't be able to give a very clear explanation of who these 24 elders are, were they before, were they after, were they a mix of both. We can't give a clear explanation. ஆனா அதுல ஒண்ணு புரிஞ்சு கொள்ள வேண்டும், அந்த 24 மூப்பர்களும் பாத்தீங்கன்னு சொன்னா வெண் வஸ்திரம் தரித்திருந்து அவங்க பொன்முடி சூடி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். But that which we must clearly understand is that they were dressed in robes of white and they wore a crown of gold. அதாவது இந்த 24 மூப்பர்களும் நிச்சயமாக அவர்கள் யார் இல்ல, தேவ தூதர்கள் அல்ல. They were not the angels, that is clear. ஏன்னா அவங்க சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். Because they are sat on the throne as well, on a seat. நமக்கும் கொலோசியர் புத்தகத்துல படிச்சீங்கன்னு சொன்னால் நம்மையும் என்ன செஞ்சிருக்கார், கிறிஸ்துவோட கூட நம்ம என்ன செய்திருக்கிறார், உட்கார வைத்திருக்கிறார் அப்படின்னு வசனம் சொல்லுது. We read that in the book of Colossians that along with Christ we will be seated alongside with him. தூதர்களை நியாயத்தீர்க்கும்படிக்கு நாம சிங்காசனத்துல உட்காருவோம் என்று வசனம் சொல்லுது. Bible clearly says that to judge the angels we will be sat on the throne alongside with him. ஆக இது வந்து ஏஞ்சல்ஸ்களை குறித்து இந்த இடத்துல ஆண்டவர் பேசல. Hence clearly it is not the angels. சரி, நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்தின் முன்பாக எரிந்து கொண்டிருந்தன என்று வாசிக்கிறோம். From the throne came flashes of lightning, rumblings and peals of thunder. Before the throne 7 lamps were blazing. இப்போ இது நமக்கு இடிமுழக்கங்கள் மின்னல்னு சொல்லி கேள்விப்பட்டாலே நமக்கு ஞாபகம் வரும், சீனாய் மலையில ஆண்டவர் தரிசனமான போது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தரிசனமான போது இதே சம்பவம் தான் நடந்தது. When we read about peals of thunder and lightning, that which happened in the Mount Sinai before the Israelites, this is exactly how it was as well. அப்போ அங்க மின்னல்களும் இடிமுழக்கங்களும் என்னத்தை குறிக்குது அப்படின்றது ஒரு கேள்வி நமக்கு எழும்பணும். The question should be, what does this represent or signify? இப்போ இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கூட, இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த காலகட்டத்துல கூட பாத்தீங்கன்னு சொன்னா அவர்களுக்கு இடிமுழக்க சத்தம் போல கேட்டது அப்படின்னு தான் இருக்கும். பிதா பேசும்போது அவர்களுடைய சவுண்ட் எப்படி இருந்தா இடிமுழக்க சவுண்ட் மாதிரி தான் அவங்களுக்கு கேட்டிருக்கு. Even on the days when Jesus was living in the world, whenever the Father spoke from the heaven, it was like thunder from heaven.
நமக்கு பிதாவினுடைய கேரக்டர்ஸ்களை நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். Hence, we need to fully understand the characteristics of God the Father. நமக்கு ஒண்ணு தெரியும், பிதாவானவர் அன்பானவர் என்றது நமக்கு வேதத்தின்படி நமக்கு தெரியும். Yes, we will clear that God the Father is is very loving. ஆனா அதே நேரத்துல அவர் நியாயாதிபதியாக நியாயத்திற்கிறவராகவும் இருக்கிறார், கண்டிக்கிறவராக இருக்கிறார் என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். Alongside with that, we also must understand that our God is righteous, and he's a righteous judge. இந்த சத்தியத்தை நாம புரிய வேணும். That is, we must understand. தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பா அவர் அன்பாகவே தான் இருக்கிறாரு. Is he loving? Of course, he is fully loving. ஆனா ஒன் சைடு கடிந்து கொள்கிறவராகவும் இருக்கிறார், நியாயத்திற்கிறவராக இருக்கிறார் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. Alongside with that, he corrects us. He is also a righteous judge, and that's we should never forget. ஒவ்வொரு நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலும் சரி, பிதாவாகிய தேவனுடைய வாழ்க்கையிலும் சரி, அவங்களுடைய ரெண்டு பக்கத்தையும் நாம் என்ன செய்ய முடியும், வேதத்துல பார்க்க முடியும். Both in the life of Jesus Christ and also in God the Father, we can understand. We will be able to see both characteristics within them. இயேசு கிறிஸ்து மனதுருகிறவராய் இருந்திருக்கிறாரு. He was a compassionate God. He was அதே நேரம் merciful. ஆலயத்துல என்ன செய்யறாரு, சாட்டை எடுத்து கொண்டு போயிட்டு என்ன செய்யறாரு, அங்க இருந்த விக்கிரகங்களை எல்லாம் சாட்டையினால அடித்து விரட்டுறதை நம்ம பார்க்க முடியும். Whilst he is that way, we also see that Jesus takes the whip in his hand and corrects the tax collectors and the others who were trading in the temple. So ரெண்டு கேரக்டரும் நாம பிதாவினிடத்திலும் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவிடத்திலும் நம்ம பார்க்கிறோம். So both characteristics we are able to observe in Jesus and also with God the Father. தொடர்ந்து நான் இதுல முக்கியமான சில காரியங்களை மாத்திரம் சொல்லிட்டு நான் மெயின் பாயிண்ட்க்கு வர விரும்புறேன். We're going to quickly cover a few more ground and then get to the main first points. அங்கே தொடர்ந்து வாசித்தீங்கன்னு சொன்னால் அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். And we see that, also before the throne was a sea of glass, clear as crystal. இப்போ இதுல ஒவ்வொன்றுக்கும் நமக்கு ஆவிக்குரிய விளக்கங்கள் இருக்குது. For each of those, there is a spiritual insight. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கடல், சமுத்திரம் அப்படின்னு பார்த்தாலே மக்களை குறிக்கும். Whenever it talks about sea or ocean in the scriptures, it talks about சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் அப்படின்னு சொல்லி வாசிப்போம் நம்ம 13வது அதிகாரத்துல வரும்போது. When we read chapter 13, we will see that out of the sea came an animal. அங்க சமுத்திரத்திலிருந்து எழும்பி வரும்போதுன்னு சொன்னா அது மக்களுக்குள்ளாக இருந்து அந்த அந்திகிறிஸ்து எழும்புகிறதை குறிக்குது. We see that when the beast comes out, that denotes the antichrist. It comes out of people. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். It talks about a sea of glass like a crystal here. இந்த பளிங்கு கொப்பான கண்ணாடி கடலை குறித்து நாம பின்னுக்கு வர்ற பகுதிகளில் அதுக்குரிய விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். We will see of the explanations in the latter chapters. ஆனா அதுக்கு முன்பாக முக்கியமான ஒரு காரியம், அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். 4 ஜீவன்களை குறித்து வாசிக்கிறோம். We talk about the 4 living creatures around the throne. சரி, அங்க 4 ஜீவன்கள் என்ற வார்த்தையை பார்க்கும் பொழுது அதுவும் ஒரு வித்தியாசமாக இருக்குது நமக்கு. When we see that 4 living creatures, that also is a new unique thing for us to understand. ஏன்னா அங்க சொல்லுது பாருங்க, அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. They were filled with eyes. They were covered with eyes, both in the front and in the back. அந்த ஜீவன்களுடைய தோற்றத்தை குறித்து அவரை குறிப்பிட்டு பேசுகிறார். Talks about their appearance here. சொல்றாரு, முதலாம் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பாக இருந்தது, இரண்டாம் ஜீவன் காளைக்கு ஒப்பாக இருந்தது, மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதா இருந்தது, நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பா இருந்ததுன்னு சொல்லுகிறார். As he narrates it, he says the first living creature was like a lion, the second was like an ox, the third had a face of a man, and the fourth was like a flying eagle. அதோடு கூட சொல்றாரு பாத்தீங்கன்னா, அந்த 4 ஜீவன்களுக்கும் சிறகுகள் அவ்வாறு 6 சிறகுகள் இருந்திருக்குது. And they all had, each of them had 6 wings. சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன என்று வாசிக்கிறோம். And we see that that they were eyes all around, within, even under their wings. அதாவது அதனுடைய ஜீவன்களுடைய தோற்றத்தை பார்த்தாலே ஒரு பயங்கரமாக தான் இருந்திருக்குது.
I mean, even the very appearance of these living creatures looked very fierce and fearsome. இதே தரிசனத்தை எசேக்கியேலும் பார்த்திருக்கிறார். நீங்க எசேக்கியேல் புக்ல வந்து 1வது அதிகாரத்துக்கு நேரா போனீங்கன்னா The same vision was what Ezekiel sees in chapter 1. verse 24ல இருந்து 28 வரைக்கும் வாசிச்சீங்கன்னு சொன்னால் Ezekiel chapter 1 verse 24 to 28. When we read that, it says, when the creatures moved, I heard the sound of their wings like the roar of rushing waters, like the voice of Almighty, the voice of Almighty, like the tumult of an army. When they stood still, they lowered their wings. Then there was a voice that came from the expanse over their heads as they stood with lowered wings. Above the expanse over their heads was what looked like a throne of sapphire, and high above the throne was a figure like that of a man. I saw that from what appeared to be his waist up, he looked like a glowing metal as if it was full of fire. And that was there down. ரைட். இந்த சம்பவத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா இதுவுமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. All of that, I mean, the whole of chapter 1, if you read that, it is exactly like that. ஆனா கொஞ்சம் நீங்க சில காரியங்களை அதுல வந்துட்டு டிஃபரெண்ட் பண்றதை பார்க்க முடியும். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா சக்கரங்களை குறித்து பேசுது. There are subtle differences between the both. It talks about the wheels within the wheel. அதே மாதிரி மண்டலத்தின் கீழ் அவைகளுடைய செட்டுகள் மொத்தம் இதுக்கு வந்துட்டு 2 மொத்தம் பாத்தீங்கன்னு சொன்னால் எத்தனை செட்டுகள் இருக்குது பாருங்க. And when you count the number of wings, இதுக்கு 4 செட் இருக்குது. They have 4. ஆனா அங்க யோவான் அப்போஸ்தலன் பார்த்தது வந்துட்டு 6 செட்டுகள். But in the book of Revelation we see that they had 6 wings. அதே மாதிரி இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இது கீழ் இருந்தது என்று வாசிக்கிறோம், அங்க சுற்றி இருந்தது என்று பார்க்கிறோம். And here we see it was down, but then there we see it was all around. அதோட நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, தொடர்ந்து அதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இதே காரியம் அந்த முகங்கள் குறித்து கூட பேசப்பட்டிருக்கும். And in verse 10 you could see actually the 4 faces as well. நீங்க அது அந்த அதிகாரத்தை முழுக்க நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். If you read the whole chapter, Ezekiel chapter 1, you will see the correlation. அதாவது 1வது அதிகாரம் எசேக்கியேல் 1வது அதிகாரத்தை முழுக்க படிச்சீங்கன்னு சொன்னால் அங்க மனுஷ சாயல் இதே மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்குது. As you read Ezekiel chapter 1, you talk about you'll see the description of the 4 faces just like the way it's in Revelation. ஆனா ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கிறத பார்க்க முடியுது. But we see that there are differences between both as well. ஆனா இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்துல சொல்லப்பட்டதை நாம ஏசியா தீர்க்கதரிசி நீங்க பரலோக தரிசனத்தை பார்த்தபோது 6வது அதிகாரத்துல பார்க்கும்போது அங்க இருந்த கேருபீன்களோட கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அதுக்கும் 6 செட்டுகள் இருந்தது என்று வாசிக்கிறோம். And when we read and relate this back with the book of Isaiah chapter 6, when Isaiah sees the vision of the throne, we see those cherubims that were flying. They had 6 wings too. அதே மாதிரி அங்கேயுமே இருந்த ஜீவன்கள் என்ன செய்து தேவனை பரிசுத்தர் என்றுதான் அங்க ஏசியா புத்தகத்துல வாசிக்கிறோம். And we read in the book of Isaiah that all those living creatures or the cherubims, they were echoing, holy, 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 just like the way ஜீவன்களும் அதே தான் சொல்லு, தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்றுதான் வெளிப்படுத்தல் புத்தகத்துல நாம வாசிக்கும் பொழுது அங்க 8வது வசனத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். And we read the same thing repeated in chapter 4 verse 8, where the living creatures kept echoing saying holy, holy, holy the Lord. இதுல கூட நமக்கு கொஞ்சம் சந்தேகம் வரலாம். கேருபீன்கள் இப்போ இது எசேக்கியேல் பார்த்ததா இல்ல ஏசியா பார்த்ததா, இந்த ஜோவான் பார்த்ததுக்கும் 3க்கும் வேற டிஃபரெண்ட் இருக்குதா, இப்படி ஒரு டவுட் நமக்குள்ள இருக்கலாம். Maybe we may have this doubt within us to say, are the 3 visions comparable and the same? Did what Isaiah saw, what Ezekiel saw, what John saw, are they all same in terms of the cherubims and the angels or the living creatures? இந்த 4 ஜீவன்களும் மிக முக்கியமானதாக நமக்கு இந்த வேதத்துல என்ன செய்கிறது, இந்த 4வது அதிகாரத்துல முதல் தரிசனத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார் காண்பிக்கிறத பார்க்கிறோம். That which we must realize is this 4 living creatures is very important, as we read through that particular passage. இப்போ அதுல முகங்களை குறித்து பார்க்கிறோம். ஃபேஸ்களை குறித்து 7வது வசனத்துல பார்க்கும்போது அங்க சொல்லுது பாருங்க, முதலாம் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். We see that in chapter verse 7, it says the first
living creature had the face of a lion. இந்த சிங்கம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு யூதராஜ சிங்கம் அப்படின்னு சொல்லி நம்ம இயேசுவை சொல்லுவோம். When we talk about lion, we relate it to Lion of Judah. ஆனா இந்த சிங்கம் வந்துட்டு இது ஜீவன்கள், இங்க வந்துட்டு இது கர்த்தரையும் தொழுது கொள்கிறதை நம்ம பார்க்க முடியுது. ஆகவே இது இயேசுவை குறிப்பிடாது. But this lion, that is a face of a lion that's marked here, it can't be Jesus, because we see that to worship God or worship Jesus there. இப்போ நமக்கு சில பேருக்கு கேள்வி இருக்குதுல்ல, அனிமல்ஸ் எல்லாமே பரலோகத்துல இருக்குதா அப்படின்ற கேள்வி இருக்கு. Some of you may have this question, will the animals also make it into heaven? ஆனா இந்த வசனத்துகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அனிமல்ஸ் இருக்குதோ இல்லையோ அந்த அனிமல்ஸ் உடைய சாயலாக ஜீவன்கள் இருக்கிறது நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். But from this particular verse we realize that we're not sure if the animals will be there, but in the face, in the appearance of the animals, we see living creatures. First வந்துட்டு அந்த சிங்கம்ன்றது அந்த வீரத்தை குறிக்கிறதாக சொல்றாங்க. Some say that lion signifies great valor, and it is it resembles valor. அதே மாதிரி சிங்கம்ன்றது வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னால் காட்டுக்கு ராஜா அப்படின்றதுலயுமே நாம என்ன செய்யறோம் பார்க்கிறோம், மிருகங்களுக்கு ராஜாவாக பார்க்கிறோம். We also say that lions are the king of the jungle, isn't it? அதே மாதிரி இரண்டாவது அந்த எருது குறித்து பார்க்கிறோம். The second face is the face of an ox. எருது குறித்து பேசும்போது என்ன சொல்லுவார்கள்னு சொன்னால் அதை வந்து ஒரு உழைப்பாளியோட கம்பேர் பண்ணுவாங்க. When we talk about the ox, we compare it with a worker. ஊழியர்களோட கம்பேர் பண்ணுவாங்க. Compare it with the mission workers or the evangelists. மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னா மனுஷ சாயல் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். The third is in the face of a man. இந்த மனுஷ சாயல் என்பது வந்துட்டு ஆத்மீகம், நம்மளுடைய இந்த ஆன்மாவோட கம்பேர் பண்ணி பேசப்படுது. Compare it to the soul. நான்காவது கழுகு. கழுகு வந்துட்டு ஒரு உன்னத அனுபவத்தை குறித்து பார்க்கிறோம். And the fourth is the eagle, and the eagle talks about the divine experience. ஆனா நான்கு காரியத்தையும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, when we talk about these four, இதுக்கு நாம இப்ப நான்குக்கும் தனித்தனி ஆவிக்குரிய அர்த்தம் கொடுத்து நாம மீனிங்க பார்த்தோம்னு சொன்னா இது கண்டிப்பாக பிழையா போயிடும். ஏன்னு சொன்னா ஜஸ்ட் நாம எப்படி பார்க்கணும்னு சொன்னா, நான்கு ரூபத்தோட இருந்தாலும் அந்த நான்கு ரூபத்துக்கும் நாம என்ன செய்ய முடியாது, ஆவிக்குரிய விளக்கு கொடுத்து அதுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்து பார்ப்பது தவறாக மாறும். If we try and put a spiritual perspective or an insight to these four creatures as to why they are that way and all that, then we'll be off the mark. We can't do it. சொன்ன இந்த நான்கு ஜீவன்களுமே கர்த்தர் அவருடைய சமூகத்துல எப்படி மற்ற கேருபீன்களை சேருபீன்களை உண்டாக்கி வச்சிருக்கிறாரோ அதே போலதான் இந்த நான்கு ஜீவன்களும் பரலோகத்துல அவரோட கூட இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். So that which we must understand is just like the way that the cherubims and the angels were created. These four creatures are in heaven along with God. That must be what அத புரிஞ்சிட்டோம்னா நமக்கு போதும். If that is the takeaway, big takeaway for us from that particular passage, இதுக்கு நம்ம ஆவிக்குரிய விளக்கம் எல்லாம் தேட வேண்டிய அவசியம் உண்மையிலே கிடையாது. We don't need to start digging spiritual meanings behind it. புரியுதானே? இதுக்கெல்லாம் நிறைய பேர் இப்படித்தான் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அந்த விளக்கங்கள் எல்லாம் நம்ம எடுப்பதனால நமக்கு நிச்சயமாக அது என்ன செய்ய போறது இல்ல, பக்தி விருத்தி உண்டாக போறது இல்ல. Many people who must have given explanations just like what was shared, but just by digging deep on it, it's not going to edify us in our walk. வசனம் 10ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதாகாலங்களில் உயிரோடு இருக்கிறவர்களை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரின் மகிமையும் கனத்தையும் வல்லமை பெற்றுக் கொள்ளுகிறதுக்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தை சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவருமாய் இருக்கிறது என்றார்கள். இப்ப 24 மூப்பர்களுமே கூட சிங்காசனத்துல வீற்றிருக்கிற பிதாவை நோக்கி என்ன செய்யறாங்க, பணிந்து கொள்ளுங்கிறத நம்ம பார்க்கிறோம். And as we read verse 10, we realize that all the 24 elders fall down and worship him, worship God. இப்போதான் நம்ம 5வது அதிகாரத்துல முக்கியமான அந்த சம்பவத்துக்கு வர்றோம். And now we come to chapter 5, where it's and the important events of chapter 5. இப்போ முதலாவது வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னு சொன்னால், அன்றியும் உள்ளும் புறமுமாய் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்தரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன் என்று சொல்லுகிறார். He says, then I saw on the right hand of him who sat on the throne a scroll with writing on both sides and sealed with 7 seals. என்னத்தை நம்ம இதுல பார்க்க வேண்டும் சொன்னால், இந்த இடத்துல நமக்கு குறிப்பிட்டு பார்க்கும் பொழுது அழகாக அந்த ஆண்டவர் சொல்றாரு, இப்ப பிதாகிய தேவன் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறாரு, அவருடைய கையில
7 முத்திரைகள் முத்தரிக்கப்பட்ட ஒரு புஸ்தக சுருள் அவருடைய கையில இருக்குது. That which we see in this particular verse is God the Father is seated on the throne, and he's got a scroll in his hand, which is sealed with 7 seals upon it, and he holds it on his right hand. இப்போ இந்த புஸ்தக சுருள் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோணும்னு சொன்னா, ரோமர் பீரியட்ல அவர்கள் வந்து யூஸ் பண்ணினது இப்ப இருக்கிற மாதிரி நம்மளோட கையில இருக்கிற மாதிரி புத்தகம் இல்ல. அந்த நாட்களில தோல் சுருட்களை தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. When that which we can compare this particular uh, article to is in the back in the days of the Romans, they didn't have texted books, they used scrolls for writing. இப்போ அந்த தோல் சுருள்ல என்ன செய்திருக்கிறது, 7 முத்திரைகள் அதுல முத்தரிக்கப்பட்டிருக்கிறத பாக்குறாரு. And in that scroll where is 7 seals. இப்போ அந்த இடத்துல வாசிக்கிற 2ஆம் வசனம் பாருங்க. புஸ்தகத்தை திறக்கவும் அது முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். Verse 2 says, and I saw a mighty angel proclaiming in a loud voice, who is worthy to break these 7 seals of the scroll. ஒரு பெரிய தூதன் வந்து என்ன சொல்லுகிறான்னு சொன்னா, இந்த புத்தகத்தை யார் தான் இது திறக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், சத்தமிட்டு அவர் கூப்பிடுகிறார், A பேசுகிறார். mighty angel says out in a loud voice, and he says, who is worthy to open the 7 seals? வசனம் 3 சொல்லுது, வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இருந்ததா. And says, but no one in heaven or on earth or under the earth could open the scroll or even look inside it. இத குறித்து கம்பேர் பண்ணி எதோட கம்பேர் பண்ணி பேசுவாங்கன்னு சொன்னால், what do they compare this particular verse with? இப்போ பழைய ஏற்பாட்டு காலகட்டத்துல நிறைய சம்பவங்கள் இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒருவருடைய இப்ப எரேமியா காலகட்டத்திலுமே அதே சம்பவம் நடந்தது. எரேமியா தன்னுடைய மாமனுடைய சொத்தை என்ன செய்கிறாரு, மாமன் மகனுடைய சொத்தை என்ன செய்கிறாரு, அவர் அந்த யுத்த காலகட்டத்துல விலைக்கு வாங்குறதை நாம வாசிக்க முடியும். We see this in the book of Jeremiah, that Jeremiah tries to buy his nephew's property. அதே மாதிரி நமக்கு ரூத் புத்தகத்துல கூட போவாஸ் என்ன செய்கிறாரு வந்துட்டு நகோமியினுடைய சொத்தை என்ன செய்கிறாரு, அடுத்த வாரிசு நகோமியினுடைய 2 பிள்ளைகளுக்கு இறந்ததுனால அந்த வாரிசு, அந்த சொத்துக்குரிய வாரிசு அடுத்து அவங்களோட உறவின் முறையாக இருக்க வேண்டும். அவங்கதான் உரிமையாக என்ன செய்ய முடியும், அதை வாங்க முடியும். So even in the book of Ruth, we see that Boaz, who is a custodian, as Naomi's sons die, he comes in the lineage and becomes a custodian, and he becomes worthy of redeeming the property back. சேம் அதே சம்பவத்தோட தான் இதை கம்பேர் பண்ணி பேசுறாங்க. And in the same facet is how you can actually compare this particular incident. அதாவது இந்த புத்தக சுருளில் இருக்கிற ஆசீர்வாதமோ அல்லது நியாய தீர்ப்புகளாக இருந்தாலும் அந்த புஸ்தக சுருளை வாங்குவதற்கோ பெற்றுக்கொள்வதற்கோ மற்ற எந்த மனுஷனுக்கு பூமியில இருக்கிறவங்களுக்கோ யாருக்குமே என்ன இல்ல, தகுதி இல்லாம இருக்குது. In the same way, nobody on this earth becomes worthy enough to receive this scroll or open it. இப்போ இத எப்படி கம்பேர் பண்ணுவோம்னு சொன்னா, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பழைய ஏற்பாட்டுல உங்களுக்கு தெரியும், ஆதாம் பாவத்துல விழுந்த உடனே அந்த அதிகாரம் முழுக்க பிசாசானவன் என்ன செய்கிறான், உரிந்தெடுக்கிறது. பிசாசானவன் மண்ணிடத்துல இருந்து அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். We see that when the fall of man happened, the devil strips off all the power and the authority from Adam onto himself. ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கும் போது அவனுக்கு எதிராக இருந்த எல்லா மனுஷனுக்கு எதிராக இருந்த எல்லா எதிரடிகளை என்ன செய்தார், குலைத்து என்ன செய்கிறாரு, வெற்றி சிறக்கும் போதே என்ன செய்கிறாரு, அந்த திறவுகோள்களை அவர் பறித்து கொள்கிறதை நம்ம பார்க்கிறோம். And when Jesus dies on the cross, he redeems the authority back, and he also takes the the keys to heaven. அப்போ இந்த புஸ்தகத்துல என்ன இருக்குன்றத குறித்து இந்த வேதத்துல தெளிவாக சொல்லப்படல, அதுல என்ன எழுதி இருக்குன்றது குறித்து அதுல காண்பிக்கப்படல. What is written in those scrolls is not revealed. ஆனா அந்த புத்தகத்தை ஒவ்வொரு முத்திரையை உடைக்க என்ன செய்யப்படுகிறது, பல சம்பவங்கள் இந்த பூமியில நடக்க போகிறது. As and when every seal was broken, incidences in the world tend to happen. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த புத்தகத்தை திறக்கிறதுக்கு ஒரு மனுஷனும் பாத்திரவானா அந்த இடத்துல காணல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு, யோவான் அப்போஸ்தலன் அழ ஆரம்பிக்கிறார் பரலோகத்துல நின்று உடனே. John weeps there as he looks at the incident that nobody is worthy enough to open these seals.
அப்ப அந்த 5வது வசனம் அழகாக இப்படி சொல்லுது பாருங்க. Then verse 5 beautifully says, அங்க சொல்லுது பாருங்க, அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீது வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். Then one of the elders said to me, do not weep. See, the Lion of the tribe of Judah and the root of David has triumphed, and he is able to open the scroll and the 7 seals. சோ நன்றாக நமக்கு இதுல என்னத்தை காண்பிக்கிறது? இது யாரை குறிக்கிறது? நம்ம இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. நமக்கு எந்த சந்தேகமும் இல்ல. So it should be very clear to us that that is Jesus Christ. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது இந்த முத்திரையை உடைக்கிறதுக்கும் இந்த புஸ்தக சூழலை வாங்குறதுக்கும் ஒரே ஒருவர் தான் தகுதியாக இருக்கிறார். அது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. So one thing we must understand is he who is worthy to receive and to break open the seal is only Jesus Christ. என்று சொன்ன 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி சொல்லுது பாருங்க, அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். Because verse 6 says, then I see a lamb who is slain. ஆமா, ஜெயம் கொண்டவர் அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா இருக்கிறார். He is victorious and he is a lamb who is slain. இப்போ பூமி மேல முழு அதிகாரம் இப்ப யார் இடத்துல இருக்குன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவின் இடத்துல தான் இருக்குது. Who's got the full authority over the earth? Only Jesus. அப்போ அந்த முத்திரையை உடைக்கிறதுக்கு அத புத்தகத்தை திறக்கிறதுக்கும் அடுத்த உரிமையாளர்ன்னு சொன்னா இந்த மனு குலத்துல யாருமே இல்லை. அப்போ அதை உடைக்கக்கூடிய தகுதி உள்ளவர் யார் மாத்திரம்னு சொன்னால், எப்படி போவாஸ் அடுத்த ஸ்தானத்தில் இருந்தது போல இயேசு கிறிஸ்து தான் நமக்கு என்னவா இருக்கிறார்னு சொன்னால் இந்த புத்தகத்தை திறக்கவும் அந்த முத்திரை உடைக்கிறதுக்கும் பாத்திரவானாக காணப்படுகிறார். The rightful heir, just like the way Boaz was to receive the inheritance, we see that the rightful person, the authorized rightful person who is able to receive the scroll and also to break open the seal, we see that it is only Jesus Christ. இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு நாம இப்போ ஆல்ரெடி 8 கால் ஆயிடுச்சு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நிறைய காரியங்கள் நம்ம 7 முத்திரைகள், ஒவ்வொரு முத்திரைகள் உடைக்கப்படும் போது என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத வாசிக்க முடியும். After with this, we can see that what are the things that will happen as each seal gets broken. அதே மாதிரி அதோட கூட நான் இந்த இதுல அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ண வச்சுட்டு நான் என்ன செய்ய விரும்புறேன்னு சொன்னால், ஃப்ரைடே பேசும்போது அந்த 70 வாரங்களை குறித்து முதலாவது உங்களுக்கு தெளிவுபடுத்தி விட்டு நான் இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்துக்கு வந்தா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிவதற்கு ஈஸியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். So what we'll do is, we'll pause it right here, and then we'll on our Friday Bible study, we will go and visit the 70 weeks that is written in the book of Daniel, and then we will understand that and then come back here so that you will be able to see the bridge and the relevance. காரணம் என்னன்னு சொன்னால் அந்த 70 நான் சொன்ன மாதிரி அந்த 70 வாரங்களுக்குள்ள நடக்கிற சம்பவத்துக்கும் இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்துக்குள்ள 4வது அதிகாரத்திலிருந்து 19வது அதிகாரம் வரைக்கும் நடக்கிற சம்பவத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. Because there is a lot of connect between Daniel chapter 9 and the book of Revelation from chapter 4 to chapter 19. ஆகவே நான் இதோட முடித்துக் கொள்றேன். We'll pause it here and we'll finish it today. யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குதா? இல்ல ஏதாவது நீங்க ஈவன் உங்களுக்கு நீங்க படிக்கிற வேத பகுதிகள்ல இருந்து இந்த வாரங்கள்ல நீங்க தியானிக்கிற காரியங்கள்ல இருந்து ஏதாவது டவுட் இருந்தா கூட நீங்க கேட்கலாம். பிளஸ் நீங்க வருகிற நாட்களில கூட நீங்க என்ன செய்யலாம், டவுட்டுகளை எழுதி கொண்டு வந்துட்டு நீங்க என்ன செய்யலாம் கேட்டீங்கன்னு சொன்னா நிச்சயமாக இது